என் பேர் ஸ்ரீ விக்னேஷ். இப்போ நம்ம வந்து டிஷர்ட் கலர் அதில் வந்து திருப்பூரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி வந்து எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுங்கள். டிஷர்ட் ஒரு டிஷர்ட் பிக்சர் எடுத்துக்கோங்க. கேப் அண்ட் ஒயிட். ஸோ இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் நான் அழிச்சிட்டேன். அந்த டிஷர்ட் மட்டும் அப்படி இல்லாட்டியும் நீங்கள் வச்சுக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேஜிக் டூல் எடுத்துக்கோங்க. மேஜிக் வாண்ட் டூல் கிளிக் பண்ணுங்கள். டிஷர்ட்டை கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா வந்திருக்கு. அதாவதுன்னா மல்டிபிள் செலெக்ஷன், நியூ செலெக்ஷன், ஆட் டு செலெக்ஷன், ஆட் ஆகிட்டே வந்துடும். ஓகே, கரெக்டாக வந்து டிஷர்ட்க்கு அவுட்லைன் போட்டுருச்சு அப்படியே. இப்போ நம்ம ஒரு இமேஜ் இம்போர்ட் பண்ணுறோம். இன்னொரு இமேஜ் ஓப்பன். உங்களுக்கு இந்த டிசைன் வேணும், அப்ஸ்ட்ராக்ட் இந்த டிசைன் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா செலக்ட் ஆல், கண்ட்ரோல் ஏ கொடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க. காப்பி. இப்போ இங்கே தான் கொஞ்சம் கவனிக்க வேண்டியது, இந்த அவுட்லைன் கண்டிப்பாக இருக்கணும். வேறு எங்கேயும் கிளிக் அடிச்சிடாதீங்க. எப்பயுமே வந்து பேஸ்ட் தான் பண்ணியிருப்போம். இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பேஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஸ்பெஷல் அப்படின்னு இருக்கும். பேஸ்ட் இன் பிளேஸ், நம்ம வந்து அதுக்குள்ளே தான் பேஸ்ட் பண்ண போகிறோம். அப்போ பேஸ்ட் இன்டூ அந்த சீன் வந்துருச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா அது அப்படியே வந்து பிக்சரை கட் பண்ண மாதிரி தான் இருக்குது. அப்போ அது எப்படி கரெக்டாக வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிளெண்டிங் மோட்ஸ் ஒன் பண்ணுங்கள். போய் மல்டிப்ளை, அவ்வளோதான். அதோட ஸ்க்ரீனை ஒட்டிக்கிச்சு. பார்த்தீங்கன்னா இந்த சுருக்கத்துக்கு ஏற்ற மாதிரியே இந்த பிக்சரை மாறிடுச்சு. இந்த கேப் அப்படின்னு எழுதியிருக்கிறது எல்லாமே மாற்றிடுச்சு. இப்போ இதை நீங்கள் மூவ் பண்ணணும் அப்படின்னா மூவ் பட்டன் அமைக்கிக்கோங்க. லேயர் செலக்ட் பண்ணிக்கோங்க, மூவ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நீங்கள் அப்படியே எழுதணும் இதுலையே அப்படின்னு நினச்சா டெக்ஸ்ட் டூல், இதான் நைஸ் டிஷர்ட். இந்த டெக்ஸ்ட்டை எடுத்து எங்கேயாச்சும் வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த லேயர் வேணான்னா அடிச்சுக்கோங்க. வேறு ஓப்பன். இந்த டிசைன் எடுக்க போகிறேன் நான். அதே மாதிரி கண்ட்ரோல் ஏ செலக்ட் பண்ணிக்கோங்க. டிஷர்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. மாஸ்க் டூல், சாரி மேஜிக் வாண்ட் டூல் கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா செலெக்ஷன் கொண்டு வந்துக்கோங்க உள்ள. ஓகே, எடிட், பேஸ்ட் ஸ்பெஷல், பேஸ்ட் இன்டூ, அப்புறம் கடைசியாக மல்டிப்ளை. அவ்வளோதான். இப்போ மூவ் பண்ணுறதுனா லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ மூவ் பண்ணிக்கலாம் நீங்கள். அவ்வளோதான். ஸோ ஓகே, என் பேர் ஸ்ரீ விக்னேஷ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.